ஓகே, ஓகே. இப்போ யா இங்க தமிழ் சினிமாவுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முன்னணி நடிகையா இருக்க உங்ககிட்ட, சக நடிகைகள் யாராவது இது தொடர்பா பேசியிருக்காங்களா மேம்? இல்ல, நான் நெறைய பேர் என்கிட்ட கேக்குற ஒரே கேள்வி, நீங்க எப்படி இத்தனை படம் மலையாளத்துல பண்ணீங்க? நாங்க போனோம் 2 நாள் இந்த மாதிரி நடந்துச்சு, திருப்பி வந்துட்டோம். நெறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ம், ம். சோ கேரளால போய் நீங்க எப்படி இத்தனை படம் நீங்க ஹீரோயினா தாக்கு பிடிச்சீங்க? எப்படி பிரச்சனையே வரலையான்னு கேட்டாங்க. ஓகே. எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனா இந்த ஏஜுக்கு மேல தமிழ்ல வந்து எங்களுக்கு பிரச்சனை வர சான்சஸ் இல்ல, ரொம்ப கம்மி. பட் மலையாளத்துல வந்து வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ம். தட் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம். ஓகே. இந்த ஏஜ்லயும் எனக்கு அங்க பிரச்சனை இருக்கு. ம். இப்பவும் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கூப்பிடுறவங்க இருக்காங்க. பிலிம்ஸ்ல அது கிடையாது. இந்த டாப் மோஸ்ட் ஹீரோஸ் அந்த அந்த செட்டை வந்து எனக்கு அந்த மாதிரி வந்து தெரிஞ்சது கிடையாது. இந்த புதுசா சினிமா எடுக்க வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சினிமா நடிகைனா பேன் பாக்குறாங்க. இந்த சினிமா நடிகை ஆஹா இவங்க பக்கத்துல வருவாங்களா, தொட்டு பார்க்க முடியுமா, இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஆர்வ கோளாறுங்க தான் சினிமா எடுக்கிறேன்னு வந்துட்டு இந்த லொல் எல்லாம் பண்றது. ப்ரொஃபஷனல் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன். சிபி மரியல் சார், பரதன், பத்ரனு, இவங்க சித்திக்லால், இவங்க எல்லாரோடய நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ம். அவங்க எல்லாரும் என்கிட்ட நம்ம பிஹேவ் பண்ணதில்ல, நல்ல டீசெண்டா தான் இருந்திருக்காங்க. அதான் ஓகே. சொன்னேன் 58 படத்துல, ஐ மீன் 38 படம் மலையாளம், ஃபுல்லா 58 படங்க. ம். அந்த 38 படங்கள்ல ஒரே படத்துல தான் எனக்கு இந்த இஷ்யூ வந்தது. ம். புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு மோசமான இஷ்யூ ஒரே ஒரு படத்துல தான் வந்தது. சரிங்களா? சரி. ஓகே. மத்த படங்கள் எல்லாமே டீசெண்டா இருந்தனால தான் நான் பண்ணேன். ம், ம், இப்போ என்கிட்ட கேட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறேன், நஷ்டம் அதிகம். ம், ஏன்னா அத்தனை படங்க போகுது எனக்கு. ம். இப்போ பிகாஸ் ஆஃப் ஒன் திங். தமிழ் சினிமாவுல இந்த மாதிரியான இஷ்யூ நீங்க சந்திச்சதே இல்லைங்கிறீன்னு சொல்றீங்க. இல்லவே இல்ல. மற்ற நடிகர்கள் ஒவ்வொருத்தரா முன் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்குது தமிழ் சினிமாவிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சின்மய் மேடம் சொல்லியிருக்காங்க, ஸ்ரீரெட்டி மேடம் சொல்லியிருக்காங்க, ஓகே. சுசித்ரா மேம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ராதிகா மேடம், சீனியர் ஆக்ட்ரஸ் ராதிகா மேடம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரவன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி ஓகே. மேம் பாக்குறீங்க நீங்க? இல்ல, ஆக்சுவலா சொல்ல போனாக்கா எனக்கு வந்து ஒரு ஏஜுக்கு மேல எல்லாம் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்கப்பா தமிழ்நாட்டுல. ம், சோ வந்து இப்போ நீங்க சொல்றது மெஜாரிட்டி சின்ன வயசு பொண்ணுங்க தான். ம், ம், இன்னைக்கு கரண்டா யங்கா இருக்க கேர்ள்ஸ் பத்தி தான் நீங்க பேசுறீங்க. ம். ராதிகா மேம் மேபி முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லிருக்கலாம். ஓகே, ஓகே. இல்ல ஒருவேளை அந்த கேமரா இப்போ வந்து இருந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்டா கேரவன்ல நடந்த விஷயமா இருந்தா வேற யாருக்காவது வச்ச கேமராவை கூட இருக்கலாம். ம், ம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏஜ் வரைக்கும் கேர்ள்ஸ் பின்னாடி போவாங்க. ஓகே, ஒரு ஏஜுக்கு அப்புறம் உங்களை அக்கா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. பட் கேரளால அப்படி கிடையாது. என்ன ஏஜ் ஆனாலும் வயசான லேடியா இருந்தா கூட தொடர்றாங்க. ம், ம். தமிழ்நாட்டுல அது இல்ல, ஓகே, ஓகே. நான் பார்த்த வரைக்கும் இல்ல. ம். இத குறிப்பிட்டு யாரையாவது சொல்ல முடியுமா மேம்? இந்த மாதிரியான இந்த இயக்குனர்கள், இந்த தயாரிப்பாளர்கள், இந்த நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா மேம்? இல்ல, என்னுடைய படங்க எல்லாமே கிளியர், நான் முன்னாடியே கேட்டுக்குவேன். ம், ஏன்னா முன்னாடியே தான் மெஜாரிட்டி சொல்வாங்க. ம், இவங்க பணத்தை ஆசை, பாப்புலாரிட்டி ஆசைல எந்த ஒரு எதுவுமே கேட்காம போய் சினிமா ஷூட்டிங் போயிடுறது. ம், அங்க போயிட்டு இவர் இப்படி பண்ணாரு, அவர் அப்படி பண்ணாருன்னா ம், முன்னாடியே கேட்டு முடிச்சுக்குங்க விஷயத்த. ம், அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது வருமானு கேட்டுருங்க ஒரு கேள்வி. ம், ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம்னா ஜாலியா போய் நடிச்சுட்டு வரலாமே, ஒரு பிரச்சனையும் இல்லையே. ம், அந்த கேள்வி ஏன் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேரு? ம், யாராவது ஒருத்தர் வந்து பேசி கீசி ஒரு சினிமா ஷூட்டிங் அது இதுன்னா யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணலாம்ல. ம், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வருமா நாளைக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது டைப்பா, ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் கிளியர் தானே, ஓகே ஃபைன் அப்ப நடிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு போனனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ம். அப்படி இருந்தே ஒரு படத்துல தான் அந்த இஷ்யூ வந்தது, அதை எல்லாத்தையும் சொல்லித்தான் இருக்கேன் இப்போ. ஓகே மேம். தமிழ் சினிமாவுல இத்தனை படங்கள் பண்ணியும் உங்களுக்கு இந்த மாதிரியான சூழல் ஏற்படலைன்னு சொல்றீங்க. இல்லவே இல்ல. ஓகே, ஓகே மேம். அப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுல தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் ஹேமா கமிட்டி மாதிரியான ஒரு அமைப்பை தமிழ் சினிமாவுல நிறுவி இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறதா பேசுகிறாங்க மேம். இதை எப்படி மேம் பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், நடிகர் சங்கம் இப்ப பவர்ஃபுல்லா தானங்க இருக்கு. விஷால் கார்த்திலாம் வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டி ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு. இவங்க தமிழ் ஆர்டிஸ்ட் இங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாமே, இவங்க கிட்டயே சொல்லலாமே. ஆல்ரெடி நடிகைகள் வந்து சின்மய் ஆகட்டும் இல்ல மற்ற நடிகைகள் ஸ்ரீரெட்டி ஆகட்டும், அவங்க முன்வைச்ச கம்ப்ளைண்ட் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படாத நிலையில இதுக்கு மேல அவங்க எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா இன்னமும் அந்த குற்றங்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு இவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்கல்ல. இப்போ அவங்க அந்த நடிகைகள் குற்றச்சாட்டப்பட்ட நடிகைகள் எல்லாம் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்காங்க. ஓகே.
அப்படிங்கிறப்போ இதுக்கு மேல அவங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க? ஒன்னு சொல்லட்டுமா, ரொம்ப ஃபாஸ்டா நீங்க ரஷ் பண்ணீங்கன்னா எப்படிங்க முடியும்? இப்ப கோயிலுக்கு போறோம், கடவுளை வேண்டுறோம், அவர் செய்யும் போதுதான் செய்வாரு. இவங்க எல்லாமே வந்து பிஸி ஆர்டிஸ்ட். இப்போ நடிகர் சங்கம், கரண்ட் நடிகர் சங்கம் எல்லாம் ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸோட பிஸி ஆர்டிஸ்ட். டோட்டலா அதை ஒதுக்கி வச்சுட்டு இது பின்னாடி அவங்களால போக முடியாது இல்லைங்களா? அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஆக்சுவலா இந்த மீட்டூன்னு வந்து இதற்கு முன்னாடி வந்து ஏற்பட்ட அந்த மீட்டூங்கிற ஒரு விவகாரம் வந்து ஏற்பட்டு பல வருடங்களுக்கு பிறகுதானே மேம் திரும்ப இப்போ ஒரு இந்த இஷ்யூ கிளம்பி இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சு பல வருடங்கள் ஆச்சு, இன்னமும் அதுக்கான தீர்வுகள் எதுவுமே முன்னெடுக்கப்படலைங்கிறப்போ இன்னும் எத்தனை கால அவகாசம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? இது இல்ல, ஆக்சுவலா இது அவங்களோட நம்பிக்கையை பொறுத்ததுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? செய்வாங்கன்னு நம்பிக்கை இருந்தா ஓகே, செய்ய மாட்டாங்கன்னா யூ கோ டு ஹேமா கமிட்டி, அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே ஓகே மேம். அவங்களோட டிசிஷன். இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா ஒரு 10 வாட்டி அலைய விடுவாங்க, அப்புறம் தான் அதை ஃபாலோ பண்றாங்க இல்லீங்களா? எங்கேயுமே கொஞ்சம் பேஷன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். இவங்களுக்கு உடனே ரிவெஞ்ச் எடுக்கணும், என்ன இப்படி பண்ணிட்டேன்னா நான் உடனே காட்டி ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு கூட என்ன இஷ்யூ நடந்து அடுத்த நாள் காலையிலே தூக்கி எல்லாரையும் உள்ள வச்சுட்டேன். ஓகே. சீஃப் பீப்புள்ல வந்து அடுத்த நாள் காலகட்டத்துல நடந்த விவகாரம் இது. நம்ம காலம் மாறி போச்சு தமிழ் படம் வந்துச்சு இல்லைங்களாங்க? ஆமா ஆமா. அந்த படத்தோட ரீமேக்குங்க மலையாளத்துல. ஓகே. அந்த படம் இறங்கினதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு 2-3 months கழிச்சு ஷூட்டிங் போனது. So that was the thing. ஓகே. இப்போ உங்களோட கருத்து என்னன்னா, மலையாள சினிமாவில தவிர்க்க முடியாம இந்த குற்றங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு, தமிழ் சினிமாவில அந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறல, நான் கேள்விப்படலைன்னு சொல்றீங்க. எனக்கு நடக்கல, அவ்வளவுதான். ஓகே ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.